அம்மா வணக்கம்மா. என்னோடய பேர் அனுஷியா. எனக்கு செஸ்ட்டில் பெரிய கட்டி இருந்துச்சுமா. எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியோட அளவு ரொம்ப பெருசாக இருந்தது. மேல் பக்கமாக இல்லை, உள் பக்கமாக இருந்துச்சு. அந்த கட்டி எப்படின்னா, எனக்கு வலி அப்படி ஒரு ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக அது ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் இந்த பயத்தில் ஹாஸ்பிட்டல் போகாமல் தைரியமாக பேண்டி லைனர் நான் யூஸ் பண்ணேம்மா. யூஸ் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணும்போது அதை நான் பிரேசிலுக்குள்ளார வச்சு ஒட்டி அப்படி தான் யூஸ் பண்ணேன். நான் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் பேண்டிஸில் வச்சு ஸ்ட்ரிப் பண்ணி நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் வச்சுட்டு நான் இதுலேயும் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு வச்சு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கெலாம் எனக்கு அது வேலை செய்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு மாதிரி அந்த வலி முதுகு பக்கமும் கை பக்கமும் சரியான வலி வந்துச்சு. சரி, நான் பயப்படலை. அப்போ பேண்டி லைனர் வேலை செய்யுது அப்படின்ட்டு நான் தைரியமாக தான் இருந்தேன். அந்த வலி ஒரு மாதிரியான வலி, அது சொல்லவே முடியல. முதுகு பின்பக்கமும் கையிலையும் லெஃப்ட் சைடில் கையிலையும் எனக்கு வலி. சரி, இது வேலை செய்யுது. கரெக்டாக ஒரு 1 ஹவர் அந்த வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து அந்த பெயின் அந்த கட்டி கரையிற வரைக்குமே எனக்கு லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த உணர்வு வலிக்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நார்மலாகிடுவேன். இதை மாதிரி சரி, நான் பயப்படவே இல்லை. அதை யூஸ் பண்ணும்போது நான் பயப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளில் அந்த கட்டி நல்லாவே கரைஞ்சது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு உண்மையாகவே அது பெரிய ஆச்சரியம். உள் பக்கமாக அவ்வளோ பெரிய கட்டி அழுத்தமாக இருந்ததுமா. அந்த கட்டி கரைஞ்சது எனக்கு உண்மையே பெரிய ஆச்சரியம். எனக்கு ஒரு தடவையும் நான் அதை மீட்டிங்கில் சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நீங்கள் இதை பிரேசிலுக்குள்ளே வச்சு வீடியோ போட்டிருந்தப்ப என்னடா நமக்கு நடந்தது அப்படியே அம்மா சொல்கிறாங்களே, இதை நிச்சயமாக நம்ம ஒரு பதிவாக போட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவு போடுறேம்மா. 2வது, என் பையனுக்கு 10 வயசு. மிட் நைட்டில் சரியான ஃபீவர். ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்கு எனக்கு யாரும் ஆள் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நைட்டு நான் அவனை எழுப்பி விட்டு பேண்டி லைனரை வச்சு ஒட்டி விட்டேன். நான் பேண்டிஸில் ஸ்ட்ரிப் பண்ணி ஒட்டி விட்டு படுக்க வச்சிட்டேன். காலையில் அவன் ஃபீவரே இல்லைம்மா. சுத்தமாக நார்மலாக எழுந்திரிச்சான். எப்போதும் உள்ள மாதிரி ஃபீவரே இல்லாமல். எனக்கு பெரிய ஆச்சரியம், இது எப்படி இதை மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அதை மாதிரி தொடர்ந்து அவனுக்கு தும்மல் வந்துட்டு இருந்துச்சு. தும்மல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது நடந்தது. தொடர்ந்து தும்மல் வந்துட்டுருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியல. மூக்கால் தண்ணியாக வடியுது, நிற்கவே இல்லை தும்மல். சரி, ஏதோ அலர்ஜினால வருது போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், பேண்டி லைனர் எடுத்து அவனுக்கு வச்சு விட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் அப்படி தொடர்ந்து தும்மிட்டு பிள்ளைய பார்க்கவே எனக்கு பாவமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் அவனே சொன்னான், அம்மா சுத்தமாக தும்மல் நின்றுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெரிய ஆச்சரியம் இதில் உண்மையாகவே எனக்கு எது பண்ணாலுமே நான் பயப்படவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு பேண்டி லைனர்ன்றது ஒரு டாக்டர் மாதிரி எங்களுக்கு. நான் யாருக்கு எது இருந்து சொன்னாலுமே நான் உடனே சொல்லுவேன், பேண்டி லைனர் யூஸ் பண்ணுங்க நீங்கள், இது பெரிய மிராக்கிள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியுது, இதோட ஒரு அனுபவமே எனக்கு நல்லாவே தெரிகிறதுனால நான் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேம்மா. நான் நன்றிம்மா.